அனைவருக்கும் இந்த பிரச்சனைன்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். ப்ராப்ளம் என்ற வேர்டு யூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா ப்ராப்ளம்ன்றது ஒண்ணு இல்லைன்னு நம்ம ஏற்கனவே பல தடவை ப்ரூவ் பண்ணிட்டோம். திரும்ப ப்ரூவ் பண்ணணும்னா மேபி சுருக்கமா நான் சொல்றேன். அதாவது இட் இஸ் a நெகட்டிவ் ரியாலிட்டி. இந்த வார்த்தை ப்ராப்ளம் அப்படின்றது இட் இஸ் a நெகட்டிவ் ரியாலிட்டி. அதாவது இல்லாத ஒண்ணுக்கு நம்ம வைத்திருக்கக்கூடிய பெயர் தான் பிரச்சனை. என்னப்பா உன் பிரச்சனை? பணம் இல்ல. என்னப்பா உன் பிரச்சனை? இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்ல. என்னப்பா உன் பிரச்சனை? சக்தி இல்ல, அதாவது எனர்ஜி இல்ல. சோ எல்லா நெகட்டிவ் ரியாலிட்டிஸ்க்கும் நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ராப்ளம் பேர் வச்சிருக்கிறாங்க. சரி, நீங்க எடுத்து காட்டுங்க பார்க்கலாம். ப்ராப்ளம் எடுத்து காட்டுங்க. பணம் இல்ல, அது பிரச்சனைன்னு சொல்றீங்க. இப்ப அந்த பிரச்சனையை எடுத்து காட்ட முடியுமா? இருந்தா தானே காட்டுது. இட்ஸ் நெகட்டிவ் ரியாலிட்டி. அப்போ பிரச்சனை அப்படின்றது ஒண்ணு இல்லை. அப்போ சார் என்ன சார் ப்ராப்ளம் இல்லையா? அப்ப சொல்யூஷனும் இல்லைன்னு ஒத்துக்கோங்க நீங்க அப்படின்னு ஒரு சிலர் கேட்பீங்க. எப்ப பிரச்சனைன்னு ஒண்ணு இல்லையோ அப்ப தீர்வு என்பது கூட ஒன்று இல்லை அப்படின்னு நீங்க ஒத்துக்கோங்க. நான் ஒத்துக்கிறேன், தீர்வுன்னு ஒண்ணு கிடையாது. நத்திங் லைக் சொல்யூஷன். தீர்வுன்றது ஒண்ணு இல்லை, பிரச்சனையும் இல்லை, தீர்வும் இல்லை. அப்ப என்னதான் இருக்கு? பணம் இல்ல. ஒரு சில தம்பதிகளுக்கு குழந்தைங்க இல்ல. ரைட்? இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்ல. இல்ல, எதெல்லாம் இல்லையோ அதுக்கு பேரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு சொல்றதுனால என்ன ஆகுது? டைம் வேஸ்ட். டைம் வேஸ்ட், நொந்துக்கிறது, இதெல்லாம் போய் இல்லாததுக்கு ஒரு பேர் வைக்கிறவங்க, அவங்களுக்கு பேர் என்ன தெரியுங்க? யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்லாத ஒன்றுக்கு பேர் வைக்கிறவங்களுக்கு பேர் என்னன்னா முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நம்ம முட்டாள்களா இருக்க வேண்டாம். பிரச்சனை அப்படின்றதே ஒண்ணு, இல்லாததுக்கு ஒரு பேர் பிரச்சனை. அது இருக்குதுன்னு நம்ம ஏன் நம்பணும்? பிரச்சனைன்னு ஒண்ணு இல்லைன்னா அப்ப தீர்வுன்னு ஒண்ணு இல்லைன்னு ஒத்துக்கோங்க சார். நான் ஒத்துக்கிறேன், தீர்வுன்னு ஒண்ணு இல்லை. என்னதான் இருக்குது? உண்மை மட்டுமே இருக்குது. அங்கேயுமே என்கிட்ட பணம் இல்லை, அப்ப பிரச்சனை இருக்கிறதா நான் நினைக்க கூடாது. ஒரு சவால் இருக்குது என் முன்னாடி, ஒரு சவால் இருக்குது, ஒரு சேலஞ்ச் என் முன்னாடி இருக்குது. என்கிட்ட பணம் இல்லப்பா, அது ஒரு சவால். இப்ப அப்போ அந்த சவால்ல அந்த உண்மை என்கிற அந்த பணத்தை கொண்டு வருது எப்படி? அதுக்கு நான் பிளான் பண்ணேன். குழந்தை இல்லை, அது ஒரு சவால். அப்ப குழந்தை பெற்றுக்கிறதுக்கு நீங்க கோயில் குளத்துக்கு போலாம் நம்பினீங்கன்னா, இல்லைன்னா அதுக்கு டாக்டர் கிட்ட செக்அப் போகலாம், நல்லா சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். எனிதிங். இங்கிலீஷ் லாங்குவேஜ் இல்லை, அது ஒரு சவால். அப்போ இங்கிலீஷ் லாங்குவேஜ் அன்னைக்கே சொன்னது போல ஒரு நாளைக்கு ஒரு இங்கிலீஷ் எக்ஸ்பிரஷன். மே நோ யுவர் நேம். இன்னைக்கு நாளைக்கு ஐ ஆம் சுரேஷ் சத்யநாராயணன். நாளை மறுநாள் வாட் இஸ் யுவர் நெய்பர்ஸ் நேம், சம்திங் லைக். ஏதோ ஒரு 52 சென்டென்சஸ் நீங்க 52 நாள் கத்துக்கிட்டீங்கன்னு சொன்னாங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் பேச முடியும். அப்போ ஒரு சவால். அப்ப அந்த சவால் ஏன் இருக்கு? உண்மை இல்லாததுனால அந்த சவால். அந்த உண்மை